வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. ஓசூரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலான பிரச்சாரத்தை விடுத்து அதிமுகவை மீட்டெடுப்பதில் இபிஎஸ் கவனம் செலுத்த வேண்டும். பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக விரைவில் ஐசியூவில் அனுமதிக்கப்படுவது உறுதி என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கூட்டணியை மட்டுமே நம்பியுள்ள திமுக அரசுதான் தற்போது ஐசியூவில் இருக்கிறது. அதிமுக விரைவில் ஐசியூவுக்கு செல்லும் என உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுக இரண்டாகவும் இல்லை, மூன்றாகவும் இல்லை, ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதிமுகவின் ஒற்றுமையை 2026 சட்டமன்ற தேர்தலில் நிரூபிப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆன்மா தோல்வியை பரிசாக தரும். முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் டிடிவி தினகரன் செங்கோட்டையனை மறைமுகமாக சாடி ஆர்பி உதயகுமார் வீடியோ. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், அவருடைய அம்மாவே இறந்து கிடக்கிறார், அதை பார்க்க சொல்லுங்கள் என செங்கோட்டையன் ஆவேச பதில். ஆர்பி உதயகுமாரின் தாய் காலமானது குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார் செங்கோட்டையன். தன்னை நேரில் சென்று தன்னால் ஆறுதல் தெரிவிக்கவில்லை எனவும் வேதனை. நான் பேசும் இடங்களில் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ்களை அனுப்புகின்றனர் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றச்சாட்டு. ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் விமர்சனம். திருச்சி மரக்கடை பகுதியில் பேசுவதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 23 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. ஆம்புலன்ஸுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பள்ளி விமான நிலையம் செல்பவர்களுக்கு வழிவிட வேண்டுமென கட்டுப்பாடு. தன் வாழ்நாள் முழுவதுக்கும் எந்த பதவிகளுக்கும் ஆசைப்படாதவன் நான். இதுவரை தான் செய்த சத்தியத்தை மீறாமல் காப்பாற்றி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போட்டால் போதுமா? திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சொந்த மாவட்ட விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அக்டோபர் மாதம் முதல் தொடங்க இந்திய தேர்தல் ஆணையம் திட்டம் என தகவல். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நடவடிக்கை. தகுதி உள்ள எந்த ஒரு குடிமகனும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தகுதியற்ற நபர் யாரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். இன்று ஒரு நாள் விடுப்பு எடுத்து போராடும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை. மதுரையில் வாட்டி வதைத்த வெப்பத்திற்கு மத்தியில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருத்தணி மலை கோயிலில் கொட்டி தீர்த்த கனமழையால் படிக்கட்டுகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. காட்டாற்று வெள்ளம் காரணமாக கோயில் நடை சாத்தப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கத்தார் அரசர் தமீம் பின் ஹமத்துடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த மோடி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க ஆதரவளிப்பதாக உறுதி. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஆலோசனை. மசோதாவுக்கு கால வரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் விளக்கம் கோரிய குடியரசுத் தலைவர் மனு மீதான விவாதம். விவாதத்தை இன்று முடித்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவு. யுபிஐ பண பரிவர்த்தனைகளை 192 நாடுகளில் விரிவுபடுத்த இந்தியா திட்டம். துபாயில் நடைபெற்ற 28வது உலகளாவிய போஸ்டல் காங்கிரஸ் மாநாட்டில் யுபிஐ யுபியு ஒருங்கிணைப்பு திட்டம் அறிமுகம். நாட்டின் நீளமான கண்ணாடி பாலம் ஆந்திராவில் வரும் 25ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி பாலம் விசாகப்பட்டினத்தில் புதிய அடையாளமாக மாறும் என அதிகாரிகள் தகவல். படிக்க விண்ணப்பித்த 80% இந்திய மாணவர்களின் விசா விண்ணப்பங்களை நிராகரித்த கனடா அரசு. கனடா அரசின் திடீர் முடிவால் ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களை சேர்ந்த மாணவர்கள் கடும் பாதிப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் என்ற இடத்தை பிடித்தார் ஆரக்கிள் நிறுவனத்தின் லாரி எலிசன். முதல் இடத்தில் நீடித்து வந்த எலான் மஸ்கை பின்னுக்கு தள்ளினார். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.